தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. இரு நாடுகள் இடையிலான இறக்குமதி வரியை நீக்குவது குறித்த ஒப்பந்தம் வரும் 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான கூட்டாண்மை சர்வதேச அமைப்பில் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும். இந்தோ பசிபிக் உட்பட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து ஐரோப்பிய ஆணைய தலைவர் உள்ளிட்டோரிடம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். நான் ஒரு வெளிநாடு வாழ் இந்திய குடிமகனும் கூட என்று ஐரோப்பிய ஆணைய தலைவர் வோண்டர்லேயன் நெகிழ்ச்சி. இந்தியாவின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்ய உலக முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும். கோவாவில் நடைபெற்று வரும் எரிசக்தி துறை மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் அழைப்பு. டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு வலியுறுத்தல். எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் பற்றி விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் குறித்தே விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கருத்து. मैंने जैसे कहा कि हम सिर्फ एक ही मुद्दे के बारे में क्यों कहें, सारा मुद्दे पे चर्चा के लिए तैयार रहता है सरकार, लेकिन ये बजट सेशन है, बजट तो पारित करना चाहिए ना, देश को चलाना है, देश के लोगों को सेवा करना है, तो बजट पास करना, बजट पे चर्चा होना, ये तो नियम है. நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பான சட்ட திருத்த மசோதா திரும்ப பெற வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக வலியுறுத்தல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தியதாக டி.ஆர். பாலு பேட்டி. தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுக்கு வழங்கிய மிகப்பெரிய கொடை என்றே சொல்லலாம். ஏழை எளியவர்களை காப்பாற்றுவதற்காக ஃபார்ம் லேபர்ஸ், விவசாய தொழிலாளர்களை காப்பாற்ற, விவசாயம் இல்லாதப்போ அவங்களாம் கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்காக 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து மிகச்சிறப்பாக போய் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் திடீரென வேற ஒரு பேரில், இந்திய நம்முடைய வாயில் நுழையாத ஒரு பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அது நிச்சயமாக விவசாயிகளுக்கு கெடுதல் விளைக்கின்ற ஒரு திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு தமிழகம் வருகை. தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். நாடு முழுவதும் நடைபெற்ற வங்கி ஊழியர்களின் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கி பணிகள் பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் பேருந்து ஒன்று அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி விபத்து. சிஆர்பிஎஃப் வீரர் உட்பட 4 பேர் உயிரிழந்த சோகம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உதம்பூர் பகுதியில் நிலச்சரிவு மற்றும் கடும் பனிப்பொழிவால் மூடப்பட்ட ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை. கார், லாரி, பேருந்து என அனைத்து வாகனங்களும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு நாளை விசாரணை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிவிப்பு.
சாலைகள், தெருக்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு கட்டிடங்கள் அமைக்கப்படுவதை நியாயப்படுத்த முடியாது. சென்னையைச் சேர்ந்த சரத் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆண்டுக்குள் 1 டிரில்லியன் பொருளாதார தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய பெண்கள் உறுதியளிக்க வேண்டும். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற மகளிர் உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். பெண்ணுக்கு இடையிலான பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு IMF அமைப்பே சொல்லுது. நாங்களும் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம். சென்னையில் மகளிர் மட்டுமே பயணிக்கக்கூடிய 10 பிங்க் பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 5 வழித்தடங்களில் தலா 2 பேருந்துகள் வீதம் மொத்தமாக 10 பேருந்துகள் இயக்கம். தமிழ்நாட்டில் மகளிருக்கான மிக சிறந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். தன்னுடைய ஓய்வறியா உழைப்பின் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய வளாகத்தில் பெண்கள் முன்னேற்றத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது திமுக அரசு. பெண்கள்தான் சமூகத்தின் முதுகெலும்பு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு. மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது. தந்தை பெரியார் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னையே வலியுறுத்தின கருத்து இது. சென்னை கிண்டி கிங் மருத்துவமனை வளாகத்தில் 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைகிறது குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை. அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பதினான்கு வயது இளம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகளை முன்கூட்டியே தடுப்பதற்கான HPV தடுப்பூசி திட்டம் சென்னை நந்தம்பாக்கத்தில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உலக மகளிர் உச்சி மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் பல்வேறு துறைகளின் மூலம் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது. இத்திட்டம் பெண்களின் பாதுகாப்பு, பெண் தொழிலாளர் பங்களிப்பு அதிகரிப்பு மற்றும் உயர்திறன் பயிற்சிகள் மூலம் ஊக்கமளிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் மூலம் சுமார் 5000 கோடி மதிப்பு. கோவாவில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 41 தங்கம், 19 வெள்ளி பதக்கங்களை வென்று தமிழக வீரர் வீராங்கனைகள் அசத்தல். பதக்கங்களுடன் தாயகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. மாதம் 25ஆம் தேதி கோவாவில் நடைபெற்ற நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு 31 பேர் வந்து தமிழ்நாடு சார்பாக, சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பாக போயிருந்தோம். அதில் வந்து அங்கே கலந்து கொண்ட 888 மாணவர்கள் மொத்தம் கலந்து கொண்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து 31 பேரும் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம் டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா 3 வகையாக இருக்குது. ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு மற்றும் தொடுமுறை போட்டி. சில மாணவர்கள் ஒரு ஈவெண்ட்லேயும், சில மாணவர்கள் வந்து 2லேருந்து 3 ஈவெண்ட்லேயும் கலந்து கொண்டு ஓவராலாக நாங்கள் வந்து 48 கோல்டும் 19 சில்வரும் பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர் உயிரிழந்தால் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம்.
ஜல்லிக்கட்டு காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும். தமிழகத்தில் மோடி வித்தை எடுப்பதாததற்கு ஹிந்தி எதிர்ப்பே காரணம். மொழிப்போர் தியாகி வீர வணக்க நாள் கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ராமதாஸ் அணியுடன் தவேக கூட்டணியா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். நல்லதே நடக்கும் என ஒற்றை வார்த்தையில் செங்கோட்டையன் பதில். இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போற வரை தான் பார்த்தேன். பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போதுதான் உள்ளே நுழைகிற போதுதான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். சூழ்நிலை காரணமாக டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைந்திருப்பதாக செங்கோட்டையன் கருத்து. டிடிவி தினகரன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்றும் வாழ்த்து. ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. தவேகாவில் அமமுக இணையும் என்று செங்கோட்டையன் நம்பினார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினாரா சேரா வந்துருவேங்கிறது அவர் உறுதியா இருந்தாரு. ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப கூட பத்திரிகையாளர்கள்ட்ட எல்லாம் கூட நான் சொல்லல. ஆனா அவர்கிட்ட நான் பேசுறேன். அடிக்கடி வந்து நாங்க 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்க போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பாரு. நட்பா வருவோம், நட்பா பேசிட்டு இருப்போம். அப்ப அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன். உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்வதில் எந்தவிதமான அழுத்தமும் தரப்படவில்லை. மாலை முரசு செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஏற்கனவே தெரிவித்து விட்டதாக டிடிவி தினகரன் பேச்சு. அண்ணனை நான் பார்த்தப்ப, டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப, நான் 2-3 முறை போனேன். இந்த மாலை முரசு டிவியில வந்த சமயங்கள்ல இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டாரு. ஆமாங்க, நான் போயிட்டு வந்தேன். அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க, ஏன் உங்க ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படிதான் கேட்டாரு. இஸ் யுவர் ஃப்ரெண்ட், why he has gone there, ask him to come with us அப்படின்னு சொன்னாங்க. I will try sir. அதான் நடந்துச்சு. அதை நான் அப்படி சொன்னேன். அவர் சிரிச்சு, நான் எப்படிங்க வர முடியும், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க அதிமுகல அப்படின்னா. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று டிடிவி தினகரன் அழைப்பு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திமுக பக்கம் போக மாட்டார் எனவும் கருத்து. நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன். உங்க மூலம் வந்து அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களான்னு. நான் நட்பு ரீதியா தாங்க எதையும் செய்ய முடியும். எனக்கு அந்த அதிகாரம் யார்கிட்டையும் நட்பு ரீதியா தான் பழங்க. என்னோட நட்பு தான் ஃபர்ஸ்ட். அவர் வரணும்னு விருப்பப்படுறேன். அதை நான் பலமுறை சொல்லிட்டேன். அது அவர் தானே முடிவு எடுக்கணும். ஏன்னா அவருக்கு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு. லீகல் பிரிந்து கிடக்கும் அதிமுக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தனது ஒற்றை கோரிக்கை. டிடிவி உட்பட யாரும் தன்னை கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்றும் மதுரையில் ஓபிஎஸ் பதில். பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான்
இன்றைய தலையாய கோரிக்கையா இருக்குது. வேற எந்த கோரிக்கை கிடையாது. மீண்டும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்காயா? மீண்டும் வாய்ப்பு இருக்கா? உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்ததான் சொன்னாங்கய்யா. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோருடன் கூட்டணி என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி திட்டவட்டம். பிப்ரவரி 14, 15 ஆகிய தேதிகளில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. புதிய தமிழகம் கட்சி இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதில் நாங்கள் அதை ஒரு கொள்கையாக, அதை ஒரு நோக்கமாக இருக்கிறோம். அது எங்களுடைய கட்சி பதவியில் உட்கார வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உருவாக்குவதற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு உண்டான அந்த அரசு இயந்திரத்தில் அமர்வது நாங்கள் மிக முக்கியமாக கருதுகிறோம். தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தமிழகம் எங்கும் திமுக பரப்புரை. ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்த திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுறுத்தல். (2006) தேர்தல் அறிக்கை கதாநாயகன் 2026 தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கும். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி பேட்டி. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கலாம். சென்னை ராயப்பேட்டையில் நாளை மாலை நடைபெறுகிறது தவேக தேர்தல் பிரச்சார குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தகவல். அனைத்து மாணவர்களின் கல்விக் கடன் தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு பட்டியலின மாணவர்களின் கடன் மட்டும் தள்ளுபடி என்று அறிவிப்பது ஏன்? கல்விக் கடன் தள்ளுபடியில் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றியது ஏன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் 1429 சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணி நியமனங்களை வழங்க இடைக்கால தடை. கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச திமுகவுக்கு தகுதி இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட நிகழ்வுகளை பட்டியலிட்டு பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை பற்றிய செல்லூர் ராஜு கருத்துக்கு கவிஞர் சிநேகன் கண்டனம். எப்பொழுதுமே அரசியல் காமெடியனாக இருக்கும் செல்லூர் ராஜுவுக்கு கமல்ஹாசன் பற்றி பேசுவதற்கு தகுதியே இல்லை என்றும் விமர்சனம். செல்லூர் ராஜன் என்ன பேசுறீங்க, யாரை பேசுறீங்கன்னு ஏதாவது நிதானம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களை சேர்க்கறதுனே தெரியல. எப்போதுமே அரசியல் காமெடியனாகவே இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி காமெடி பண்ணுறதுக்கும் அறிவு இல்லாமல் பேசுகிறதுக்கும் இங்கே நிறைய அரசியல்வாதி இருக்காங்க. உங்களை மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாரித்த சொத்தையெல்லாம் காப்பாற்றணும்னு பாஜக மண்டிக்கிட்டு கிடக்கலண்ணே. நோட்டுக்கு விலை போகிறவர் இல்லைன்னு எங்கள் தலைவர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேர் மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. வழக்கை பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மின்கசிவு காரணமாக சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. பயணிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தீ விபத்து காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் விமானங்கள் தாமதம். விமான சேவை பாதிக்கப்பட்டதால் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயணிகள் கடும் அவதி.
சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் முன்பு 33வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம். அடிப்படை ஊதியத்தை உயர்த்தி அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்டம். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சாலை மறியல். 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களை கைது செய்த காவல்துறையினர். ஊரக வளர்ச்சித் துறையில் காலியாக உள்ள 597 பணியிடங்களை நிரப்பிட அனுமதி. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் தரிசன கட்டண வரிசையில் முந்தி செல்வதில் பக்தர்களிடையே தகராறு. கோயில் வளாகத்திற்குள் பெண் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் கம்பால் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. நெதர்லாந்து 88வது செஸ் தொடரில் ஸ்லோவேனியாவைச் சேர்ந்த விளாடிமிர் ஃபோடோசிவை வீழ்த்தினார் இந்தியாவின் குகேஷ். 13 சுற்றுகள் கொண்ட போட்டியில் 8 சுற்றுகளின் முடிவில் 4 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்தை பிடித்தார் குகேஷ். காதலி ஜார்ஜினா ரோட்ரிக்ஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ. தன்னுடைய வாழ்க்கை துணை என்று குறிப்பிட்டு அவர் வெளியிட்ட பதிவு சமூக வலைதளத்தில் வைரல்.